வாசு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. உமா உனக்கு எல்லா விதத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உனக்கு ஏத்த பேரா நடந்துகிட்டு இருக்கா. உமா, சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வாயேன். சரி எடுத்துட்டு வரேன்க்கா. அத நீங்க போய் எடுத்து வர மாட்டீங்களா? வாசு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவளை 3 வாட்டி வேலை வாங்குறீங்க. இந்த வீட்ல மூத்த மருமக, அதனால எப்படி வேணா வேலை வாங்கணும்னு நினைச்சா அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏய், 1 2 3 ஸ்லோவா ஓபன் பண்ணுங்க. இவங்க தான் உங்க அமெரிக்கா மருமக பொண்ணு பார்பரா. என்ன சார் கூப்பிட்டீங்களா? ஆமா, உட்காருங்க. சொல்லுங்க சார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நியூ ஃபைல்ஸை பார்த்துட்டு இருந்தேன். அது உங்க வேலையா? இல்ல சார், வேற யாரோட வேலை? அவரோட வேலை சார். அவரு இவருன்னு ஆபீஸ்ல யாரும் கிடையாது. அவர் யாருன்னு பேரை சொல்லுங்க. வாசுதேவனோட வேலை சார். ஓஹோ, அவரு வேலைய நீங்க செய்றீங்களா? யார் உங்களை செய்ய சொன்னது? இந்த ஆபீஸ்ல நான் தானே மேனேஜர். ஆமாங்க சார். சரி, இப்ப வாசு எங்க போயிருக்காரு? தெரியல சார், இந்த வேலையை முடின்னு என்கிட்ட கொடுத்துட்டு அவர் இங்கே வெளியே போயிட்டாரு. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறத நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. இதை பாருங்க, அவரோட வேலையெல்லாம் உங்ககிட்ட தள்ளிட்டு அவர் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. நீங்க அவருக்கு கெட்ட பேர் வராம அவரோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க. அதை நாங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும், அப்படிதானே? ஐம் சாரி சார். அப்படி இல்லைங்க. முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வீடு இல்லை, ஆஃபீஸ். இங்க மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாருமே இருப்பாங்க. இங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சாரி சார். துரை, உமா எங்க? மேனேஜர் கூப்பிட்டாருன்னு பார்க்க போயிருக்காங்க. சார் உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு சார். சரி, நான் வரேன். சரிங்க சார். நான் கிளம்புறேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரும் வந்துடட்டும். சார். வாங்க வாசு. சார், கூப்பிட்டீங்களா? உட்காருங்க. எங்க போயிட்டு வரீங்க வாசு? சார், ஒரு அர்ஜென்ட் வேலை, அதான். அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வேலையா தெரியல? இல்லை சார், அது இங்க பாருங்க வாசு, ஆஃபீஸ் டைம்ல ஆஃபீஸ் வேலை மட்டும் தான் பார்க்கணும். உங்களுக்கு பர்சனல் வேலைகள் இருந்தா ஒரு ஆஃப்டர் 5 or 6 அந்த டைம்ல வச்சுக்கலாமே. சரி, யாரை கேட்டு போறீங்க? என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? அப்புறம் உங்க ஒர்க்கெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இதை பாருங்க, புருஷன் பொண்டாட்டிங்கிறதெல்லாம் வீட்டில், ஆஃபீஸில் அவங்களும் நீங்களும் நார்மல் எம்ப்ளாயி. புரிஞ்சுதா? இதை பாருங்க வாசு, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கிளம்புங்க, போய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. வாசு, ஆஃபீஸ் வேலையை மட்டும் பாருங்க, போங்க. சரி சார். என்னையே போட்டு கொடுத்துட்டியா? எப்படி எப்படி அந்த ஆளுக்கு தெரிஞ்சது? ஐயோ, நான் சொல்லலைங்க, அவரே தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. யாரோ வேண்டாதவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? அவர் கேட்டிருப்பாரு, ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு, அவர் வெளியே சேர்த்து நான் தான் பார்க்கறேன்னு பெருமையா சொல்லியிருப்பேன். ஐயோ, அப்படிங்க சார். பேசாத பேசாத, இதுக்கு தான் சொல்றது, 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை செய்யக்கூடாது. இல்லைங்க, நான் என்ன ஷட் அப்.
எனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எப்ப பார்த்தாலும் கிச்சன்லயே இருக்காத. இல்ல பரவாயில்லைங்க, வேலை முடிஞ்சது. ஏய் வாசு ஏய், எப்படி இருக்க? ஹே, என்னப்பா வீடே காலியா இருக்கு, அப்பா அம்மா எங்க? அது பக்கத்துல ஒரு கல்யாணம், எல்லாரும் அங்க போயிருக்காங்க. நீங்க போலையா? நாங்க போல. கீதா தப்பான நேரத்துல வந்துட்டோம் போல இருக்கு. ஏதோ அவங்களுக்கே இப்பதான் பிரைவசி கிடைச்சிருக்கோம், நாம இங்க வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா நீ வேற. சித்தப்பா சித்தி ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படியா? அப்ப நான் அழகா இல்லையா? இல்ல என்ன உமா, குழந்தைக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுக்குறியா? இப்படி போய் சொல்றான். அவன் அவங்க அப்பா மாதிரி அடிக்கடி இப்படிதான் போய் சொல்லுவான். என்ன உமா, எப்படி இருக்க? கூட்டு குடும்பம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? இல்லக்கா, நல்லா போயிட்டு இருக்கு. இத பாரு உமா, நான் உன் அக்கா மாதிரி, என்கிட்ட எதையுமே மறைக்காத. இங்க இருக்க கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு தெரியாத உமா, டெய்லி நீ வேலைக்கு போற, வீட்டுக்கு வந்ததும் கிச்சன்ல வேற வேலை, கஷ்டமா தானே இருக்கும். எனக்கு கூட அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு ஒரு நைட் ஷோ சினிமா போயிட்டு வந்தோம்ப்பா. அதுக்கு போய் அப்பா திட்டுறாரு. எனக்கும் உமாவுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுவே தனியா இருந்தா யாராவது கேள்வி கேட்க முடியுமா சொல்லு? டேய் அப்படி சொல்லாதடா, அப்பா உன் கூட இருக்கிறது உனக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் தெரியுமா? உனக்கு இபி பில் கட்டுறாரு, வீட்டு வாடகை பிரச்சனை இல்லை, செல்போன் பில் கட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை, எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறாரு. எனக்கு அப்படியா? என்ன மாதிரி நீ கியூல நின்னு பாரு, அப்ப தெரியும் உனக்கு கூட்டு குடும்பத்தோட அருமை என்னன்னு. நீ என்னதான் சொல்லுவோமா, எப்ப நம்ம தனியா வரோமோ அப்பதான் நமக்கு நிம்மதி. நீ கூட எதுவா இருந்தாலும் அத்தைக்கும் மாமாக்கும் பயந்துக்கிட்டு தயங்கி தானே இந்த வீட்ல இருக்க முடியும். ஆனா என்னால அந்த மாதிரி இருக்க முடியாதுப்பா. என் வீட்ல என்ன சமையல், என்ன பொரியல்னு எல்லாமே என் சாய்ஸ் தான், தெரியுமா? உன்னால முடியுமா? அவங்க பெரியவங்கக்கா, அவங்களுக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போது. அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும். வாசு நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. உமா உனக்கு எல்லா விதத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உனக்கு ஏத்த பேரா நடந்துகிட்டு இருக்கா. உன் அண்ணிய பாரு, எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காளா? கீதா மட்டும் உமா மாதிரி இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். அதனால நீ இந்த வீட்டை விட்டு போறது, தனி கொடுத்துறம் போறத பத்திலாம் யோசிக்கவே யோசிக்காத. உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. எனக்கே சில சமயம் இந்த வீட்டை ஒத்து போகாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அது இன்னும் அதிகமாக இருக்கே தவிர குறையவே இல்லை. அதுக்காக நான் நாளைக்கே போயிடுவேன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றுப்பா, இப்போ நீ இருக்க பத்தியா தனியா, அதான் பெட்டர். டேய் அக்கறைக்கு இக்கரை பச்சடா. இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைக்காத உமா, சூதகமா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கும் அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்கல்ல, இங்கேயே இருந்தா உன் நிலைமை என்ன நீயே யோசிச்சுக்கோ. மாமா எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு. எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததே மாமா தான். இந்த மதர்லாம் எதுவுமே நடக்காது. எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, பட்டாதான் புத்தி வரும். உன்னை நிறைய மாத்த வேண்டியிருக்குமா? ஏண்டா எங்க கிட்ட தான் கணக்கெல்லாம் பாப்பா, இப்ப ஒய்ஃபு கிட்டே ஆரம்பிச்சிட்டியா? என்ன கீதா, ம்? அட்வைஸுங்கிற பேர்ல எல்லாம் பண்ணி முடிச்சாச்சா? என்னது? பிரெயின் வாஷ் பண்ணிட்டியா உமாவன்னு கேட்டேன். உங்க தம்பிக்கு நீங்க பண்ணதை விட நான் கம்மியா தான் பண்ணிருக்கேன். உமா, ஜனுக்கு கொஞ்சம் சாதம் போட்டு ரசம் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரி. ஜனு, இன்னைக்கு சித்தியோட சமையல் ஒழுங்கா சாப்பிடணும். ம்? என்ன வாசு, உமா நல்லா சமைக்கிறாளா? ஓகே. ஓகேவா? இங்க அது கூட கிடையாது. ம்? சும்மா எப்பவும் போல விளையாட்டுக்கு சொன்னேன். என்னடா வேலையை தலைமுழுகிட்டியா? டேய் சும்மா இருடா, எரியிற தீல எண்ணெய் முட்டாத்தனமா பேசி சும்மா இரு, சிரிக்காதடா, சும்மா இருடா. ஆக்காட்டு. வேணா உமா, அவனே சாப்பிட்டுப்பான். சரி, சாப்பிடு ஜனு. உமா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் காஃபி தரியா? இதோ எடுத்துட்டு வரேன். கீதா, என்ன சும்மா உமாவா அது இதுன்னு வேலை வாங்கிட்டே இருக்க? இப்போ உனக்கு காஃபி தேவையா? எங்க, நான் என்ன உங்களையா கேட்டேன்? ஒன்னா டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோங்க, ரொம்ப தலைவலிக்குது. நான் அவ்வளவுதானே போட்டு தர சொன்னேன், இன்னும் உங்களுக்கு போட்டு தர சொன்னேன், ரொம்ப கோச்சுக்கிறீங்க. அம்மாக்கு அப்பாக்கு சண்டை வந்துச்சு. இதெல்லாம் நல்லா சொல்லு, சாப்பிடு. இந்தங்கக்கா. தேங்க்ஸ். உமா, சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சக்கரை எடுத்துட்டு வாயேன். சரி, எடுத்துட்டு ஏன்? வரேன்க்கா. அதை நீங்க போய் எடுத்து வர மாட்டீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், அவளை 3 வாட்டி வேலை வாங்குறீங்க. ஐயோ, எங்க இப்படிலாம் பேசுறீங்க? சும்மா இருங்க. நீ சுமாரு. என்ன வாசு, ஏன் இதுக்கு கோவப்படுறீங்க? நான் ஒன்றும் வேலை வாங்கணும்னு வாங்கல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால தான் கேட்டேன். ஏன் எழுந்து போக உங்களால முடியாதா? இந்த பாருங்க, உங்க வீட்டுல எங்க அண்ணனை எப்படி வேணா வேலை வாங்கிக்கங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம். அதை பத்தி நான் கேட்டேனா? இங்கே வந்து என் ஒய்ஃபை வேலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன்,
அது ரொம்ப தப்பு. இந்த வீட்டில் மூத்த மருமக, அதனால எப்படி வேணா வேலை வாங்கணும்னு நினைச்சா அதை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஏய் உங்க தம்பி பேசுறதுல கேட்டீங்கல்ல, நீங்க சரியா இல்லாதனால தான் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இதான் நீ டான்ஸ் கத்துக்க போற இடம். என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? என்னமோ தெரியல ரங்கன், வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தனால ஏதோ பயமா இருக்கு, நெஞ்சு திக்கு திக்குன்னு இருக்கு. சே, இதுக்கு போய் பயப்படுவாங்க? உன் டான்ஸ் பார்த்து ஆடியன்ஸ் தான் பயப்படணும். நீ ஏன் பயப்படணும்? எனக்கு இண்டல, நான் வழக்கமா எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டேன். என் அப்பா கிட்ட MBA கிளாஸ் போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேனே, அதுதான் பயமா இருக்கு. எங்க அப்பா கிட்ட இது வரைக்கும் பொய்யே சொன்னது கிடையாது. அவ்வளோதானே. இந்த கொலை பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் கொலை பண்ணும்போது தான் கொஞ்சம் படபடப்பா பயமா இருக்கும். 2வது 3வது 4வதுன்னு பண்ணும்போது அதே பழகிடுமா. அதே மாதிரி தான் இந்த பொய் சொல்றதும் கூட. போட, நீயும் உன் எக்ஸாம்பிளும் கேவலமா இருக்கு. கலையை போய் கொலையோட கம்பேர் பண்ற. ஏய் ஆண்டாள், நீ நல்ல விஷயத்துக்கு தானே பொய் சொல்ற, அதுக்கே பயப்படுற? என்னவோ ரங்கன், நீ கொடுக்குற தைரியத்துல தான் நான் இவ்வளோ பண்றேன். மிஸ்டர் சித்திரகுப்தன், இந்த பொய்ய ஆண்டாள் கணக்குல சேர்த்துறாதீங்க, என் கணக்குல சேர்த்துருங்க. ஏன்னா நான் சொல்லி தான் இப்படி பண்றா. சரி சரி போலாம் வா. தரி தரித்த ஜொனு திமி திமி தக்கிட்ட தரி தரித்த ஜொனு தா தா தை தரி தரித்த ஜொனு திமி திமி தக்கிட்ட தரி தரித்த ஜொனு தா தா தை த தனா தி தினு த திமி த கிட்ட த தனா தி திமி தி கிட்ட த கிட்ட த தி த தி த த தக திகு த தி இங்கணதோம் தாம் தி த த தி த த த திங்கித த தி இங்கணதோம் தி த த தி த த தக திக த தி இங்கணதோம் தாம் த த தி த தி த த ஜனு த த தி கரெக்ட் தி த கி த த கி த தாம் தக தாம் வரம் தாராய் வள்ளலே. என்ன ரங்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்க கிளாஸை தள்ளி நின்று பார்க்கும்போதே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தள்ளி நின்னு பார்த்தா தான் நல்லா இருக்கா, கிட்டக்க வந்தா நன்னா இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லிட்டு தான். அண்ட் ஷீ இஸ் ஆண்டாள், ஹைலி டேலண்டட். இவ என்னோட ஃப்ரெண்டு, இவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிர். அதனால தான் உங்க கிளாஸ்ல சேர்த்து விடலாமன்னு இவளை கூட்டு வந்தேன். அப்படியா? இந்த காலத்துல ஐடி சாஃப்ட்வேர் எல்லாரும் போயிட்டு இருக்கச்சே, நாட்டியத்துல உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதான் டான்ஸ் கற்றுக்கலான்னு வந்தேன். உனக்கு இந்த நாட்டியத்தின் பேர்ல எதனால இன்ட்ரெஸ்ட்? பேர் புகழ் பணத்தால் இன்ட்ரெஸ்டா, இல்லைன்னா நிஜமாவே இந்த தெய்வீக கலையை கத்துக்கணும்னு உனக்கு ஆர்வமா? டீச்சர், நான் இதை பற்றிலாம் யோசிச்சதே கிடையாது. நான் டான்ஸ் ஆடுறப்போ நான் என்னையே மறந்து அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் தான் நான் டான்ஸ் கற்றுக்க வந்தேன். வெரி குட். நீ டெஃபினட்டா ரொம்ப நல்ல டான்ஸரா வருவ. நிறைய பேர் இங்க வரவா உடனேயே பத்மா சுப்பிரமணியமோ சுதாராணி ரகுபதியோ சித்ரா விஸ்வேஸ்வரனோ ஆக ரொம்ப விரும்புறா உடனேயே. ஆனா நீ ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில். சந்தோஷத்துக்காக நீ ஆடுறேன்னு சொன்ன பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு தெரிஞ்ச 2 ஸ்டெப்பு பண்ணி காட்டுறியா? கண்ணா மூச்சியே நடா என் கண்ணா கண்ணாடி பொருள் போல நாம். கண்ணா மூச்சியே நடா என் கண்ணா கண்ணாடி பொருள் போல நாம். தான நன 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 நானா தன நன 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 நானா. வான்வெளியை கண்டேன் விடையே இல்லை, வான்வெளியை கண்டே விடையே இல்லை. இருதையில் உன்னை கண்டேன்
இறுதியில் பூவை கண்டேன், இறுதியில் உன்னை கண்டேன், இறுதியில் பூவை கண்டேன். வெரி குட் வெரி குட். உனக்கு நேச்சுரலா ஒரு டேலண்ட் இருக்கு. நன்னா ஃபோக்கஸ் பண்ணி நன்னா ப்ராக்டிஸ் பண்ணனா நல்ல டான்ஸரா வருவேன், பெரிய டான்ஸரா வருவேன். நாளைக்கே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடு. சரிங்க மாஸ்டர். தேங்க்யூ டீச்சர். அப்புறம் டான்ஸ் டீச்சர் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு பிடிச்ச ஒருத்தர் எனக்கு பிடிச்ச டான்ஸை சேர்த்து விட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது யார் உனக்கு பிடிச்ச ஒருத்தர்? உங்க தாத்தா. மாலா, வாங்க உட்காருங்க. என்ன மாலா, என்ன வர சொல்லி ராஜாமணி பாட்டி கிட்ட சொன்னியா? என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் காட்ட போறேன். பிளசன்ட் சர்ப்ரைஸா? என்ன லேப்டாப்ல சாமி படம் காமிக்க போறியா? சாமி படம்லாம் கோவில தான் காட்டுவாங்க. இது உங்க சாமி, ரகுவோட சாமி. ரகுவோட சாமியா? ஏமா, அவன் அந்த ஊருக்கு போனவொடனே வேற சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, அந்த ஒரு சாமி. என்னமா நீ பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஷாக் நியூஸ்லாம் கொடுக்குற? நீங்க ஏன் ஆண்டி ஷாக் ஆறீங்க? நாரதர் கழகம் மட்டும் இல்ல, இந்த மாலாவோட கழகமும் நன்மையில தான் போய் முடியும். இப்போ நீங்க ரெடின்னு சொல்லுங்க, இப்போ நான் படம் காட்டுறேன். என்ன படம் காட்டுறேங்கிறா இவ? என்ன மாலா, நீ ஏதோ படம் காமிக்கிறேன்னு சொல்ற, ஆனா எதையும் காமிக்க மாட்டேங்கிற. எனக்கு இந்த மடிக்கணினி எல்லாம் பழக்கம் இல்ல மாலா. அடடு ஆன்டி, லேப்டாப்லாம் தமிழ்ல சொல்றீங்க? பிரமாதம். அடுத்த உலக மாநாடு நடந்துச்சுன்னா அதுல நீங்க தான் தலைமை தாங்கணும். ஐயோ, என்ன வார்னது போதும். முதல்ல அது என்ன படமோ காமி. ஓகே, நீங்க கண்ணை மூடுங்க. நான் 1 2 3 சொல்றேன், நீங்க கண்ணை திறங்க. என்ன விளையாட்டு மாலா இது? 1 2 3 ஸ்லோவா ஓபன் பண்ணுங்க. இவங்க தான் உங்க அமெரிக்கா மருமக பொண்ணு பார்பரா. வெள்ளக்காரியா இருந்தாலும் லட்சணமா தான் இருக்கா. இந்தாங்க. என்னது ஏதோ இன்விடேஷன் மாதிரி தர? அது என்னன்னு படிங்க, புரியும். என்னம்மா சஸ்பென்ஸ் எல்லாம்? ஹாய் தேர், புது மாதிரி இது ஆரம்பம். We would like you to join us at the ரகுராமன் அண்ட் பாபரா. எந்த ரகுராமன் இது? சிதம்பரத்தோட தம்பி. ஓ, நம்ம ரகுராமனா? பரவாயில்லையே. இன்விடேஷனில் மஞ்சள்லாம் தடவி அனுப்பிச்சிருக்கிறான், நம்ம ஊர் மாதிரியே. அவங்க ஒன்றும் மஞ்சள் தடவி அனுப்பல. நான் சமைச்சிட்டு இருக்கும்போது என் கையில் இருந்த மஞ்சள் தான் பட்டிருக்கு. அதானா? என்னம்மா அது? என்னமோ டி நகரில் கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லாரும் வாங்கடான்றான். பாவம், அவன் என்னங்க பண்ணுவான்? இந்த அளவுக்காவது அனுப்பிச்சிருக்கானே. காலம் எவ்வளோ பொல்லாதது பத்தியா? நல்லவனை கூட நன்றி கட்டவனா மாற்றிடுது. ரகு சொல்றீங்களா? இன்னும் நான் வந்து வெள்ளைக்காரி கல்யாணம் பண்ணிட்டானேங்கிறதுக்காக சொல்லலை. பட் ரகுவே உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அவங்க அண்ணனையும் அண்ணியும் பேரையும் இன்விடேஷனில் போட தவறிட்டானம்மா அவன். தப்பு தாங்க. பெரியவங்க கூட இருந்திருந்தா அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரிஞ்சதை செய்கிறான். அம்மா, இது தெரியாமல் செய்த பிழை இல்லை, தெரிஞ்சே எடுத்த முடிவு தான். நமக்கு இப்போ மனசு இவ்வளோ வேதனைப்படுதே. மீனாட்சிக்கும் சிதம்பரத்துக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும். உங்களுக்கு இந்த இன்விடேஷன் அனுப்பினானோ இல்லையோ? அவன் அனுப்பியிருக்காங்க. நம்ம இன்விடேஷனோட சேர்ந்து தான் அதுவும் வந்துச்சு. இன்விடேஷன் அடிக்க வேண்டியவங்களே அவங்க தானும் போது அவங்களுக்கே சாதாரணமாக இன்விடேஷன் வந்திருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு இன்விடேஷன் அனுப்பி அவங்க மனசை வருத்தப்படுத்துறதை விட இன்விடேஷன் அனுப்பாமே இருந்திருக்கலாம். என்னங்க, இந்த ரகுவோட மேரேஜ் இன்விடேஷனில் நம்ம மாலாவோட பேரும் இல்லை ஆண்டாளோட பேரும் வந்திருக்கணும்ல. இதுக்கே நீ வருத்தப்படுற? இந்த பாரு பங்காரு, ஒவ்வொரு இழப்புக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அது நமக்கு புரியாது, ஊப்பரவால அவனுக்கு தான் புரியும். ரகு செஞ்சிருக்கிற காரியம் ரைட்டோ தப்போ இப்போ அதை பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். அவன் நம்ம பையன், நம்ம பார்த்து வளர்ந்த பையன். அவனை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த கல்யாண தேதி எனக்கு ஞாபகப்படுத்து, அவனுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சு விட்டுருவோம்.